இந்தியாலயே ரொம்ப பாதுகாப்பான, ஹை செக்யூரிட்டி இருக்கிற இடம் எது அப்படின்னு யாரையாவது கேட்டா, அவங்க யோசிக்காம பதில் சொல்றது திஹார் ஜெயில். அங்க ஒரு சின்ன எறும்பு கூட போலீஸோட பெர்மிஷன் இல்லாம உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2006வது வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி காலையில அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அன்னைக்கு திஹார் ஜெயிலோட 3வது கேட் வாசல்ல ஒரு மர்மமான கொடை ஒண்ணு கிடந்தது. அங்க டியூட்டில இருந்த போலீஸ்காரங்க முதல்ல அத ஏதோ குப்பை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா சந்தேகப்பட்டு அதை திறந்து பார்த்தப்போ அவங்க மொத்த டீமும் அதிர்ச்சியில வரைஞ்சு போயிட்டாங்க. அந்த குடைக்குள்ள இருந்தது ஒரு மனுஷனோட தலையில்லாத உடம்பு, ரத்தம் சொட்ட சொட்ட, உடல் பாகங்கள் எல்லாம் கொடூரமா துண்டு துண்டா வெட்டப்பட்டு அங்க கிடந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பாடிக்கு பக்கத்துல ஒரு லெட்டரும் இருந்தது. அந்த லெட்டர்ல போலீஸ ரொம்ப கேவலமான வார்த்தைகளால திட்டி நேரடியா சவால் விட்டுருந்தான் அந்த கொலையாளி. நான் இன்னொருத்தரை கொன்னுட்டேன். இது உங்களுக்கு நான் கொடுக்கிற 3வது பரிசு. முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்க. கேட்ச் மீ இஃப் யூ கேன். இல்லைனா இது தொடரும் அப்படின்னு திமிரா எழுதிருந்தது. யோசிச்சு பாருங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லை, இந்தியாவோட மிகப்பெரிய ஜெயில் வாசல்லையே பாடியை போட்டுட்டு போற அளவுக்கு இவனுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் இவன்? ஏன் இப்படி பண்றான்? கொலை பண்றது மட்டும் இல்லாம அனானிமஸா ஃபோன் பண்ணி பாடி இருக்கிற இடத்த சொல்லி லெட்டர்ல கெட்ட கெட்ட வார்த்தையில போலீஸை கேலி பண்ணி எழுதுறானே, இவன் யார்? இது பெரும் கொலை மட்டும் இல்லை மக்களே, ஒரு சைக்கோவோட தொடர் விளையாட்டு. டெல்லி போலீஸோட கௌரவத்துக்கே விடப்பட்ட நேரடி சவால். யாரோட பாடி இது? எப்போ கொலை நடந்தது? இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற இடத்துக்குள்ள எப்படி பாடியை கொண்டு வந்தான்? எந்த க்ளூவும் இல்லை. ஆனா அந்த லெட்டர்ல 3வது பரிசு அப்படின்னு அவன் குறிப்பிட்டதுதான் போலீஸ ரொம்ப யோசிக்க வச்சது. அப்போ இது கொலை இல்லை, இது ஒரு சீரியல் கில்லரோட ஆரம்பம். டெல்லி போலீஸ் தலைமையில விழுந்த இடி இது. அந்த மர்ம கொலையாளி யாரு? அவன் ஏன் ஜெயில் வாசல்ல டார்கெட் பண்றான்? அடுத்து என்ன கிஃப்ட் வரப்போகுது? வாங்க விரிவா பார்க்கலாம். இது ஏதோ சினிமா கதை நினைச்சிடாதீங்க. 100% நடந்த உண்மை. அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இன்னைக்கு நாம பார்க்க போறது கேஸ் நம்பர் 53. 2006 அக்டோபர் 20ஆம் தேதி நடந்த அந்த சம்பவத்துக்கு முன்னாடியே, கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தாலைங்களா, அந்த சம்பவத்துக்கு முன்னாடியே டெல்லி போலீஸோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் அவங்க கவனத்துக்கு வர ஆரம்பிச்சது. திஹார் ஜெயில் வாசல்ல தலையில்லாத உடல் கிடக்குது. அங்கங்க உடல் பாகங்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டு கிடக்குது. இது ஏதோ அங்கொன்னு இங்கொன்னுமா நடக்கிற சாதாரண கொலை இல்லை அப்படின்னு போலீஸுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்குது. இது ஒரு சீரியல் கில்லரோட வேலைன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. உண்மையை சொல்ல போனா இதோட முதல் புள்ளி 2003 ஜூன் மாசமே விழுந்துருச்சு. அப்போ அலிப்பூர் பக்கத்துல ஒரு சாக்கடையில ஒரு இளைஞனோட உடல் தலையில்லாம வீசப்பட்டிருந்தது. அப்போ போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ முன்விரோதத்தில் நடந்த ஒரு தனிப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டாங்க. ஆனா அதே வருஷம் நவம்பர் மாசம் மறுபடியும் ஒரு உடம்பு அதே மாதிரி தலையில. இந்த தடவை திஹார் ஜெயில் கேட் நம்பர் 1 வாசல்ல ஒரு வெள்ளை சாக்கு பையில கிடந்தது. இப்பத்தான் போலீஸுக்கு ஒரு நிமிஷம் திக்குனாச்சு. ஜெயில் வாசல்லையே பாடியை வீசுறது அப்படின்னா இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. விளையாட்டு இதோட நிக்கல. 2005 நவம்பர் மங்கோல்பூர் ஏரியாவிலையும் இன்னொரு பாடி கிடந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட பிளாஸ்டிக் கவர்ல உடல் பாகங்களை சுத்தி வீசி இருந்தான். அவன் பண்ண எல்லா கொலைகளும் ஒரே மாதிரி தான் இருந்தது. பாதிக்கப்பட்ட எல்லோரும் இளைஞர்கள். அவங்கள ரொம்ப கொடூரமா துண்டு துண்டா வெட்டி இருக்கான். தலை தனியா, கை கால் தனியா சிதைச்சிருக்கான். 2006 இருந்து 2007 வரைக்கும் இவனோட அட்டகாசம் உச்சத்துக்கு போச்சு அப்படின்னே சொல்லலாம். திஹார் ஜெயில் கேட் 1, கேட் 3, திஸ் ஹசாரி கோர்ட் வாசல், ஐதர்பூர் கால்வாய், யமுன நதிக்கரைன்னு இவன் உடல்கள் வீசாத இடமே இல்லை. சில பாடிக்கு பக்கத்துல அவன் கைப்பட எழுதின லெட்டர்ஸ் இருந்தது. அந்த லெட்டர்ஸ்ல இருக்கிற வார்த்தைகள் இருக்கே, அவ்வளவு கேவலம். போலீஸை வம்புக்கு இழுக்கிறதுக்காகவே அவங்கள ரொம்ப அசிங்கமா திட்டி எழுதியிருப்பான். உங்களால முடிஞ்சா நான் கண்டுபிடிங்க, இதுதான் அவனோட ஸ்டைல். சில சமயம் கொலையை செஞ்சு முடிச்ச கையோட அவனே போலீஸ்க்கு ஃபோன் போட்டு, அங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்லுவான். எல்லா கொலைகளையும் அவன் ஒரே பேட்டர்னை தான் பண்ணான். தலையில்லாத உடம்பு, ஒரு கறிக்கடக்கார மாதிரி பக்காவா துண்டு துண்டா வெட்டுறது, முக்கியமா ஜெயில் வாசல்ல இல்லைனா கோர்ட் வாசல்ல பாடியை போடுறது. ஏன்னா சட்டத்தால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் காட்ட நினைச்சான். கடைசியா சிசி அப்படிங்கிற கையெழுத்து போட்ட லெட்டர். டெல்லி மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயம் பரவ ஆரம்பிச்சது. பஸ் ஸ்டாண்ட்லயோ மார்க்கெட்லயோ யாராவது ஒருத்தர் தெரியாதுன்னா அடுத்த பலி இவங்க தானா? அடுத்த பாடி எப்போ வரும்? இப்படியெல்லாம் நினைச்சு மக்கள் நடுங்க ஆரம்பிச்சாங்க.
டெல்லி போலீஸுக்கோ இது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாவே மாறிடுச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கோட்டைக்குள்ளேயே பணத்தை தூக்கி போட்டுட்டு போற இவன் யாரு அப்படிங்கிற கேள்வி அவங்கள தூங்க விடல. ஆனா இந்த அரக்கை யாரு அப்படிங்கன்னு மட்டும் யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமாவே இருந்தது. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, பாடி எப்படி கிடைச்சது, போலீஸ் எப்படி அதிர்ச்சி ஆனாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா இப்பத்தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற டெல்லிக்குள்ள ஒரு மனுஷனை யாருக்கும் தெரியாம கடத்தி கொலை பண்ணி பாடியை அங்கங்க வீசுறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? இவன் எப்படி இவ்வளவு கணக்கச்சிதமா ஸ்கெட்ச் போட்டு வேலை பண்றான்? அது என்ன அப்படிங்கிறத பார்த்தா உங்களோட ரத்தமே உறைஞ்சிரும். இவன் டார்கெட் பண்றது எல்லாரும் ஒரே மாதிரியான ஆளுங்க. பீகார் இல்லைனா யூபி பக்கத்துல இருந்து பிழைப்பு தேடி டெல்லிக்கு புதுசா வர இளைஞர்கள். அவங்களுக்கு ஊர் தெரியாது, தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, கையில பெருசா காசு இருக்காது. இவன் என்ன பண்ணுவானா, மார்க்கெட் இல்லைனா ரயில் நிலையத்துக்கு போய் நின்றுக்கிட்டு ரொம்ப பாவமா இருக்கிற பையனா பார்த்து பிடிப்பான். ரொம்ப அப்பாவியா பாசமா பேசுவான். தம்பி, எந்த ஊரு, வேலை ஏறி வந்தியா, கவலைப்படாத, என் கூட வா, என் வீட்டில் தங்கிக்கோ, நான் உனக்கு சாப்பாடு போட்டு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பையங்களும் இவனை ஒரு தெய்வ மாதிரி நம்பி அவன் பின்னாடியே போவாங்க. அவன் அவங்கள ஹைதர்பூர்ல இருக்கிற அவனோட ஒரு சின்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். ஆரம்பத்துல நல்ல சாப்பாடு, புது துணி, அரவணைப்புன்னு அந்த பையனோட முழு நம்பிக்கையையும் சம்பாதிப்பான். 1 மாசம் 2 மாசம் போனதுக்கு அப்புறம் இவன் அந்த பையனை நோட்டை விட ஆரம்பிப்பான். அந்த பையன் ஏதாவது பொய் சொல்றானா, வெளியே போய் யார்கிட்டயாவது பேசுறானா, அவனுக்கு மது சிகரெட் பழக்கம் இருக்கா, முக்கியமா நான்வெஜ் சாப்பிட்றானா, இதையெல்லாம் கவனிப்பான். இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்புங்கிறது அவனோட டெஃபினேஷன்ல அந்த பையன் பண்ணாலும் சரி, இவனை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய துரோகம். நீ என் வீட்டில் தங்கிக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு அவன் ஒரு தீர்ப்பு எழுதுவான். அந்த தப்புக்கான தண்டனை எப்போதுமே மரணம். அவன் கொலை செய்ய தேர்ந்தெடுக்கிற நேரம் பெரும்பாலும் நைட்டு 8 மணிக்கு மேலதான் இருக்கும். அந்த பையன்கிட்ட போய், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பையனை ஒரு பிளாஸ்டிக் சேர்ல இல்லைன்னா ஒரு கட்டில்ல உட்கார வச்சு கை காலை கயிற்றால இறுக்கி கட்டி போடுவான். சத்தம் வெளியே கேட்காம இருக்க டிவி வால்யூமை ஃபுல்லா வச்சு பாட்டு போடுவான். இதுக்கப்புறம் அவன் எடுக்கிற ஆயுதம் இருக்கு, அதுதான் ரொம்ப பயங்கரமானது. நுங்சக். ப்ரூஸ்லி படங்களை நம்ம பார்த்திருப்போம். 2 மரக்கட்டைய சங்கிலியால இணைச்ச ஒரு தற்காப்பு ஆயுதம். அத அந்த பையனோட கழுத்துல சுத்தி 2 கட்டைகளையும் பிடிச்சு ஒரு இழு. எதிராளியால கத்தக்கூட முடியாது, மூச்சு விட முடியாது. அப்படியே கழுத்து நெறிபட்டு அந்த பையன் துடிதுடிச்சு செத்து போயிடுவான். ஆனா இவன் அதுக்கப்புறம் பண்றதுதான் உச்சக்கட்ட சைக்கோத்தனம். கொலை பண்ணிட்டு அந்த பணத்துக்கு பக்கத்துலயே உட்காந்து நிம்மதியா டின்னர் சாப்பிடுவான். ஒரு பாவி செத்துட்டான், நான் கரெக்டான தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு திருப்தியோட சாப்பிட்டு முடிப்பான். சாப்பிட்டு முடிச்சதும் உடம்ப துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிப்பான். இவன் காய்கறி வியாபாரியாச்சே, கத்தியை எங்க வைக்கணும், ஜாயின்ஸை எப்படி வெட்டணும், இதெல்லாம் அவனுக்கு அத்துபடி. குறிப்பா ரத்தம் அதிகம் வெளியே வராம தலதனியா, கயத்தையா, கால் தனியா பக்காவா துண்டாக்குவான். அதுக்கப்புறம் அந்த பாகங்களை நியூஸ் பேப்பர்லயும் பிளாஸ்டிக் கவர்லயும் சுத்தி ஒரு பெரிய சாக்கு மூட்டையில கட்டி தன்னோட பழைய ஸ்கூட்டர்ல ஏத்திக்கிட்டு போவான். டெல்லி முழுக்க தான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்த இடங்கள்ல, குறிப்பா போலீஸை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி திகார் ஜெயில் வாசல்லையே அந்த பைய போட்டுட்டு வந்துடுவான். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், சரிங்க ப்ரோ, இப்படிலாம் கொலை பண்றான்றீங்க, அவனை ஏன் போலீஸ் பிடிக்கவே இல்லை, செத்து போனவங்களை பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இதுதான் உங்களுக்கு தொடர ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். இங்க நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். அவன் கொன்னவங்க எல்லாருமே வெளியூர்காரங்க. அவங்க காணாம போனதுக்கு யாருமே புகார் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டா அவன் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கூலா சொல்லிடுவான். ஸ்கூட்டர்ல காய்கறி மூட்டையை ஏற்றிட்டு போறது டெல்லியில ரொம்ப சர்வசாதாரண விஷயம் அப்படிங்கிறதுனால யாருமே இவனை சந்தேகப்படவும் இல்லை. இப்படித்தான் ஒரு அரக்கன் ரொம்ப பிளான் பண்ணி தன்னோட கொடூரமான வேட்டையை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கான். இப்போ வருஷம் 2007 மே மாசம் திகார் ஜெயில் வாசல்ல மறுபடியும் ஒரு தலையில்லாத உடம்பு கிடைச்சது. இது 3வது தடவை. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தது. இப்போ டெல்லி போலீஸை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கொலை வழக்கு இல்லை, அவங்களோட கௌரவத்துக்கு விடப்பட்ட சவால். இந்தியாவோட மிகப்பெரிய ஜெயில் வாசல்ல ஒருத்தன் எப்படி அசால்ட்டா பாடியை வீசிட்டு போறான், இவன் நம்ம மூக்குக்கு நேரா நின்னு நம்மளையே கிண்டல் பண்றானே அப்படின்னு சொல்லி போலீஸ் குதிச்சு போயிருந்தாங்க. டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் அண்ட் கிரைம் பிரான்ச் டீம் மொத்தமா களத்துல இறங்கினாங்க. இந்த தடவை அவங்களுக்கு 3 முக்கியமான க்ளூ கிடைச்சது. முதல் க்ளூ அந்த லெட்டர்ல இருந்த பேர்கள். அந்த கொலையாளி பாடிக்கு பக்கத்துல வச்ச அந்த லெட்டர்ல 2 பேரோட பேரை ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருந்தான். 1 பல்வீர் சிங், இவரு திகார் ஜெயிலோட வார்டன். 2வது மணிஷ் அகர்வால், இவரு ஒரு IPS ஆஃபீஸர். போலீஸ் யோசிச்சாங்க, ஏன் இவங்க 2 பேரை மட்டும் இவன் டார்கெட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி.
சரி அப்படின்னு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. இவன் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கைதி. பல்பீர் சிங் ஜெயில்ல இவனுக்கு பெரிய எதிரியா இருந்திருக்காரு. மனிஷ் அகர்வால் இவனை ஒரு வழக்குல டெல்லியை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அப்போ இவன் போலீஸ் மேல செம்ம கான்ல இருக்கான் அப்படிங்கிறதும் இவன் ஒரு எக்ஸ் பிரிசனர் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த க்ளூ மொபைல் நம்பர். கொலையான அந்த பையங்களோட பேரு அமித், உபேந்தர், திலீப். இவங்களோட பின்னணியை தோண்டினப்போ அவங்க எல்லோரும் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அல்லது அந்த பர்டிகுலர் நம்பரோட அதிகமான டைம் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணப்போ அது கொலையாளியோட நம்பர் அப்படின்னு உறுதியாச்சு. இதுதான் இந்த வழக்கோட மிகப்பெரிய திருப்புமுனை. மூணாவது, அந்த பழைய ஸ்கூட்டர். போலீஸ் அங்கங்க விசாரணை நடத்தினப்போ சில சாட்சிகள் சொன்னது, நைட்டு நேரத்துல ஒரு ஆள் காய்கறி விற்கிற பழைய ஸ்கூட்டர்ல பெரிய பெரிய மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு போனதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. காய்கறி வியாபாரி, ஸ்கூட்டர், மூட்டை எல்லாமே பக்காவா மேட்ச் ஆச்சு. இப்போ மே 20, 2007 மதியம் ஒரு 12 மணி இருக்கும். இன்ஸ்பெக்டர் சுந்தர் சிங் டீமுக்கு ரகசியமா ஒரு தகவல் கிடைக்குது. நீங்க தேடுற ஆள் அலிப்பூர்ல இருக்கிற அந்த சின்ன வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. போலீஸ் டீம் துப்பாக்கியோட அந்த வீட்டை சூழ்ந்தாங்க. ஒரு பெரிய சண்டையே நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதவை தள்ளிக்கிட்டு உள்ள போறாங்க. ஆனா உள்ள இருந்த காட்சி போலீஸ அதிர்ச்சியாக்குது. எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப அமைதியா உட்காந்து தன்னோட குழந்தைகளோட அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த ஆளு. போலீஸை பார்த்ததும் உடல, பயப்படல. வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறான். அவன் பாக்கெட்டை செக் பண்ணப்போ ஒரு சீட் இருந்தது. அதுல அவனோட ஹிட் லிஸ்ட், அதாவது அடுத்தடுத்து யாரை கொல்ல போறோம் அப்படிங்கிற பட்டியலை எழுதி வச்சிருந்தான். கொஞ்சம் லேட் ஆயிருந்தா கூட அந்த பட்டியலில் இருந்த அடுத்த ஆளை அவன் முடிச்சிருப்பான். இப்பத்தான் அவனோட பேர் என்ன அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது. அவன்தான் சந்திரகாந்த் ஜா. சந்திரகாந்த் ஜாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து லாக்அப்ல உட்கார வச்சாங்க. வழக்கமா எந்த குற்றவாளியும் போலீஸை பார்த்தா பயப்படுவாங்க, இல்லைன்னா தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. ஆனா இவன் முகத்துல அப்படி ஒரு அமைதி, ஏதோ ஒரு பெரிய சாதனையை செஞ்சுக்கிட்டு வந்த திருப்தி அவன் கண்ணில் தெரிஞ்சிருக்கு. போலீஸ் அதிகாரிகள் தங்களோட முதல் கேள்வியை கேட்டாங்க, ஏண்டா இதெல்லாம் பண்ண? அந்த பையன் அப்படி என்ன பண்ணான்? அதுக்கு அவன் ஒரு ஏளனமான சிரிப்போட கொடுத்த பதில் அங்கு இருந்த அத்தனை அதிகாரிகளையும் ஒரு நிமிஷம் உரைய வச்சது. அவன் சொன்னது, சார், முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் யாரையும் கொலை பண்ணல. நான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன். அவங்க பாவம் பண்ணியிருக்காங்க. அந்த பாவத்துக்கு நான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அவன் சொன்ன காரணத்தை கேட்டா உங்களுக்கு தலையே சுத்திடும். அந்த இளைஞர்கள் மேல அவன் அடுக்கின குற்றச்சாட்டுகள் என்னன்னா, அவன் என்கிட்ட போய் சொன்னான் சார், அதான் அவனை முடிச்சிட்டேன். என் வீட்டில் தங்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்னோட தட்டையும் தொட்டு சாப்பிட்டுருக்கான். அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அதுக்கு தான் தண்டிச்சேன். இன்னொருத்தன் சிகரெட் பிடிச்சான் சார், ஒருத்தன் கஞ்சா அடிச்சான். இதெல்லாம் சமூகத்துக்கு கேடு. இவங்களையெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட லட்சியம் இப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒரு விசித்திரமான விகாரமான லாஜிக்கை வச்சுக்கிட்டு அவன் செஞ்ச கொலைகளை ஞாபகப்படுத்திருக்கான். அவன் தன்னை ஒரு நீதி வழங்குற கடவுள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்கான். இதுதான் ஒரு மிஷன் ஓரியன்ட் கில்லரோட அறிகுறி அப்படின்னு சொல்லி போலீஸ் சைக்காலஜிஸ்டுகள் சொல்லியிருக்காங்க. அதாவது தான் ஒரு புனிதமான காரியத்தை செய்யறதா அவங்களுக்கு ஒரு டெலூஷன், அதாவது பிரமை. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இதுல ஒரு சாடிஸ்ட் பிளஷர் கிடைச்சிருக்கு. ஒருத்தனை துடிக்க துடிக்க சாகிறத பார்த்து அவன் சந்தோஷப்பட்டிருக்கான். அவன் போலீஸ்ட சொன்ன இன்னொரு விஷயம் அவனோட அந்த வெறிக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணத்தை போட்டு உடைச்சது. திகார் ஜெயில என்னை சித்திரவதை செஞ்ச அந்த போலீஸ்காரங்களுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்க நினைச்சேன். அதான் அவங்க கோட்டை வாசல்லையே பாடியை வீசினேன் அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்லியிருக்கான். இவன் ஒரு மிகப்பெரிய சைக்கோன்னு போலீஸ்க்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இவ்வளவு கொடூரமானவனா மாறினா? அவனோட அந்த 2 காலம் இது. சந்திரகாந்த் ஜாவோட ஆரம்ப கால வாழ்க்கையை தேடி பார்த்த போலீஸுக்கே சில உண்மைகள் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. 1967 பீகார் மாநிலம் மாத்தேபுரா அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு வசதியான குடும்பத்துல தான் இவன் பிறந்திருக்கான். அவனோட அப்பா ராதே காஞ்சா நீர்ப்பாசனத்துறையில ஒரு நல்ல பதவியில இருந்திருக்காரு. அம்மா ஸ்கூல் டீச்சர். வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த வீட்டுல அவனுக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் அக்கறையும் சுத்தமா கிடைக்கல. அப்பா அம்மா 2 பேருமே வேலையில எப்பவுமே பிஸியா இருந்ததுனால சந்திரகாந்தையும் அவனோட 5 சகோதரர்களையும் கவனிப்பார் இல்லாம வளர்ந்திருக்காங்க. வீட்டுல வேணுங்கிறதுக்கு மேலேயே சாப்பாடு இருந்திருக்கு. ஆனா நேரத்துக்கு பரிமாற ஆள் தான் இல்லை. அதனால பல நாட்கள் பல வேளைகள் அவன் பசியோடவே ஏங்கி தவிச்சிருக்கான். அந்த பசிதான் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆத்திரத்தை விதைச்சுது. படிப்பு ஏறல,
8வது படிக்கும் போதே ஸ்கூலை விட்டு நின்னுட்டான். 19 வயசுல இனி இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு டெல்லிக்கு ஓடிட்டான். ஆசாத் பாஸ் மண்டியில மூட்டை தூக்குற கூலி தொழிலாளி வேலைக்கு சேர்ந்திருக்கான். முதல்ல ரொம்ப நேர்மையா உழைச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டிருக்கான். பட் 1998ல் நடந்த அந்த சம்பவம் அவன் வாழ்க்கைய ரத்தக்கரையா மாத்திருச்சு. அந்த மார்க்கெட்ல பண்டிட் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி இருந்திருக்கான். அவன் அங்க இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகள் கிட்ட மாமூல் வசூல் பண்றது, போலீஸுக்கு இன்ஃபார்மரா இருக்கிறதுன்னு ஒரு பெரிய பேரோட அங்க சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் பண்டிட் சந்திரகாந்த் கிட்ட அதிகப்படியான பணம் கேட்டு மிரட்டுறான். ஏற்கனவே கஷ்டத்துல இருந்த சந்திரகாந்த் பணம் தர முடியாதுன்னு சொல்லி ஏத்து பேசியிருக்கான். எல்லார் முன்னாடியும் பண்டிட் அவனை அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கான். ஆத்திரத்துல சந்திரகாந்த் தான் கையில இருந்த காய்கறி வெட்டுற கத்தியால அந்த ரவுடியை வெட்டிட்டான். ரவுடி பண்டிட்டுக்கு போலீஸ் செல்வாக்கு இருந்ததுனால போலீஸ் சந்திரகாந்த் பேச்ச கேட்காம அவன் மேல கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு திகார் ஜெயில தள்ளினாங்க. அங்கதான் அவனோட மொத்த மனுஷத்தன்மையும் செத்து போச்சு. குறிப்பா ஜெயில் வார்டன் பல்வீர் சிங் சந்திரகாந்த ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணியிருக்காரு. மற்ற கைதிகள் முன்னாடி அவனை ஆடை இல்லாம நிக்க வச்சு அடிக்கிறது, சாப்பாடு போடாம பட்டி போடுறதுன்னு சொல்லி அவன் அனுபவிச்ச கொடுமைகள் ஏராளம். இந்த சமயத்துலதான் அவனுக்குள்ள ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் உருவாயிருக்கு. இந்த சட்டம் கெட்டு போச்சு. இங்க அநியாயம் செய்யறவனுக்கு தான் மரியாதை. அதனால நானே கடவுளாகி தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான முடிவுக்கு வந்திருக்கான். 2002ல் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே அவன் பண்ண காரியம் என்ன தெரியுங்களா? கொலை. யார தெரியுமா? தன்னை அடிச்ச அந்த ரவுடிய. அதுதான் அவன் பண்ண முதல் கொலை. அதுக்கப்புறம் அவனோட வெறுப்பு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலையும் பரவச்சு. அதனாலதான் அவன் கொலை செஞ்ச உடல்களை வேற எங்கேயும் வீசாம தன்னை சித்திரவதை பண்ண அதே திகார் ஜெயில் வாசல்ல வீசியிருக்கான். அது அந்த போலீஸ் அதிகாரி பல்வீர் சிங்குக்கு அவன் கொடுத்த நேரடி சவால். என்னை இங்க வச்சு அடிச்சிங்கல்ல, இந்த பாருங்க, உங்க வாசல்லையே பணத்தை பேசுற, முடிஞ்ச என்ன பிடிங்க. இதுதான் அவனோட பக்ரமான பழிவாங்களா இருந்திருக்கு. இப்படி ஒரு சாதாரண காய்கறி வியாபாரிக்குள்ள இப்படி ஒரு கொடூரமான வரலாறு இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. சந்திரகாந்த் ஜாவுக்கு 2013ல் இரட்டை மரண தண்டனை கிடைக்குது. ஆனா 2014ல் டெல்லி ஹைகோர்ட் அதை ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. இவனை சாகர வரைக்கும் ஜெயில அடிச்சு வைங்க, இவன் வெளியே வந்தா சமுதாயத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா விதி அங்க ஒரு பெரிய விளையாட்டு விளையாடுச்சு. 2023 ஆகஸ்ட் மாசம் சரியா 90 நாள் பரவல் அவனுக்கு கிடைக்குது. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாண வேலைகளை கவனிக்கணும் அப்படின்னு அவன் சொன்ன பொய்யை நம்பி ஜெயில் அதிகாரிகள் அவனை வெளியே விட்டுருக்காங்க. வெளியே வந்தவன் முதல் சில வாரங்கள் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான். ஆனா பரோல் முடிஞ்சு அக்டோபர் மாசம் அவன் ஜெயிலுக்குள்ள திரும்ப வரணும். பட் வரல, மாயமா மறைஞ்சிட்டான். டெல்லி போலீஸ் மொத்தமும் அலர்னாங்க. ஒரு சீரியல் கில்லர், அதுவும் போலீஸை டார்கெட் பண்ற ஒரு சைக்கோ வெளியே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் டெல்லி முழுக்க ஒரு விதமான பயம் தொத்திக்கிச்சு. எங்கேயாவது பீகார் ஓடி இருப்பானோ அப்படின்னு சொல்லி அலிப்பூர், உத்தரப்பிரதேசம், இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் போலீஸ் பல டீமா பிரிஞ்சு போய் தேடினாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? பழைய ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க இப்படி யாரையுமே கான்டாக்ட் பண்ணல. ஒரே ஒரு தடவை கூட மொபைல் போனை பயன்படுத்தல. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு அழுக்கு உடைய போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டான். டெல்லியில் இருக்கிற கோவில்கள், குருத்வாராக்கள்ல தங்கி அங்க போடுற இலவச பிரசாதத்தை சாப்பிட்டான். அங்கதான் ஐடி ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க, ஸோ கூட்டத்தோட கூட்டமா ஒழிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அவன் போட்ட மாஸ்டர் பிளான். பட் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் மகிவால் சிங் தலைமையிலான டீம் விடாம அவனை துரத்துனாங்க. அவனோட பழைய பழக்க வழக்கங்களை வச்சு அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு காய்கறி மார்க்கெட் பக்கம் வருவான் அப்படின்னு சொல்லி கணிச்சு ரகசியமா நோட்டை விட்டாங்க. கடைசியா அவன் ஒரு புது சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த சிம் கார்டு சிக்னலை வச்சு அவன் பீகாருக்கு தப்பி ஓட பார்க்கறான் அப்படிங்கிற ரகசிய தகவலும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஜனவரி 17, 2025, கிட்டத்தட்ட போன வருஷம் இதே டைம் பழைய டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. பீகாருக்கு போற ரயிலுக்காக ஒரு அழுக்கு மூட்டையோட ஒரு ஆள் சாதாரணமா நின்றுட்டு இருந்தான். அவனை சுத்தி மஃப்டி ட்ரெஸ்ல இருந்த போலீஸ் எல்லாம் மெல்ல நெருங்குறாங்க. சந்திரகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி கூப்பிடுறாரு. மெல்ல திரும்பி பார்க்கறான். அடுத்த நொடி அவனை மொத்தமா வளைச்சு பிடிக்கிறாங்க. தப்பிச்சு போன அந்த சீரியல் கில்லரோட ஆட்டம் அன்னைக்கு முடிவுக்கு வந்துச்சு. இப்போ அவன் மறுபடியும் திகார் ஜெயில தான் இருக்கான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுள் தண்டனை இப்போ தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இனிமே அவன் வெளியே வரதுக்கான வாய்ப்பு சட்ட ரீதியா இல்லை. ஒரு சாதாரண மனுஷனோட ஈகோவும் அவனுக்கு கிடைச்ச அவமானமும் அவனை எப்படி ஒரு கொடூரமான மிருகமா மாத்துச்சு
அப்படிங்கிறதுக்கு இந்த சந்திரகாந்த் ஜாவோட கதை ஒரு பெரிய பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இவனோட கதையை வெறும் ஒரு கிரைம் த்ரில்லரா மட்டும் பார்த்துட்டு போயிட முடியாது. ஒரு மனுஷன் எப்படி அரக்கனா மாறுறான், அதை தடுக்க சமூகம் என்ன பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது பல கேள்விகளை இந்த கதை எழுப்புது. அவனோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவன் ஒரே நைட்ல கொலைகாரனா மாறிடல. சின்ன வயசுல அவனுக்கு கிடைக்காத அந்த அன்பும் கவனிப்பும் தான் அவனுக்குள்ள ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்கியிருக்கு. யாரும் நமக்கு இல்லை அப்படிங்கிற அந்த தனிமை உணர்வு தான் ஒரு மனுஷனை சமூகத்துக்கு எதிரானவனா மாத்துது. ஒரு குழந்தைக்கு சரியான நேரத்துல கிடைக்கிற அன்பும் வழிகாட்டலும் இல்லை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதுக்கு இவன் ஒரு பெரிய உதாரணம். ரெண்டாவது, சந்திரகாந்த் ஜா 1998 முதல் முறையா ஜெயிலுக்கு போனப்போ அங்க அவனுக்கு சரியான நீதி கிடைச்சிருந்தா ஒருவேளை அவன் திருந்தி இருக்கலாம். ஆனா அங்க நடந்த சித்திரவதைகளும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் அவனுக்குள்ள இருந்த ஈரத்தை மொத்தமும் வத்த வச்சிருக்கு. ஒரு தப்பு பண்ணவனை திருத்த வேண்டிய ஜெயில் அவனை ஒரு பெரிய கிரிமினலா மாத்தி வெளியே அனுப்புச்சு. சட்டம் அநீதி இழைக்குது அப்படின்னு அவன் தப்பா நம்ப ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம சிஸ்டமும் ஒரு காரணம் அப்படிங்கறத இங்க மறுக்கவே முடியாது. அடுத்து, நிறைய சீரியஸ்களை கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான குணம், மற்றவங்க பண்றது தப்பு, அதை தண்டிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவங்களே ஒரு ஜட்ஜ் மாதிரி முடிவெடுக்கிறது. சந்திரகாந்த் ஜாவும் தன்னை ஒரு நீதிமானா நினைச்சுக்கிட்டான். ஆனா தப்பு பண்றவன் இன்னொருத்தனோட உயிர் எடுக்கிறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஈகோ ஒரு மனுஷனை எவ்வளவு பெரிய பாதாளத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இவன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து, இவன் கொன்னது எல்லாமே டெல்லிக்கு வேலை தேடி வந்த ஏழை இளைஞர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு யாருடைய துணையும் இருக்காது, அவங்க காணாம போனாலும் யாரும் தேட மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு சரியான பாதுகாப்பு வசதிகளோ அவங்கள பத்தின முறையான பதிவுகளோ இல்லாதது கண்டிப்பா ஒரு பெரிய குறையா தான் இருக்கு. வேற ஊருக்கு போகும்போது யாரை நம்பணும், எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். கடைசியா, என்னதான் இவன் சாமர்த்தியமா தப்பிச்சு ஓடினாலும் போலீஸை கிண்டல் பண்ணாலும் கடைசியில சட்டம் இவனை விடல. கேட்ச் மீ இஃப் யூ கேன் சவால் விட்டவன் கடைசியில ஒரு அழுக்கு மூட்டையோட பிச்சைக்காரன் வேஷத்துல பிடிப்பட்டதுதான் மிச்சம். தப்பு பண்ணவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் காலத்தோட நியதி. சந்திரகாந்த் ஜாவோட இந்த திகில் பயணம் இங்க நிறைவடையுது. இது ஒரு பாடம், ஒரு எச்சரிக்கை. ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான இல்ல மர்மமான வழக்குகளை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.